ஆண்டவரே உம்முடைய பிறந்த நாளை குறித்து இந்த ஆண்டவரே வீட்டிலே சகோதரர்கள் உமக்காக திறந்து வைத்திருக்கிற இந்த ஆலயத்திலே கூடி வருகிற யாவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. நீரே எங்களை ஜெனிப்பித்த தேவனாயிருக்கிறேன். நீரே எங்கள் வாழ்க்கையின் வழியாக இருக்கிறீர். உண்மை அல்லாமல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. பரிசுத்த பரலோக ராஜாவான நீர் என்றும் உடைய பிள்ளைகள் மேல் இரக்கமுள்ளவராக இருக்கிறீர். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் பிறந்த நாள் என்று சொல்லிக் கொண்டுதான் நாங்கள் கூடியிருக்கிறோம். ஆனால் நீர் பிறந்த நாள் குறிக்கப்படவில்லை. எத்தனையோ காரியங்கள் அதன் நாளை குறித்து பேசப்படுகிறது. ஆனால் படத்தில் இருக்கிற 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் மாத்திரமே உலகத்திலே புனைந்து வருகிறது. ஆனாலும் நாங்கள் உண்மை துதிக்க வந்திருக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம், உம்முடைய நாமத்துக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு 12ஆம் மாதம் இந்த 24ஆம் தேதி கடைசி வருஷத்தின் நாள். இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற பிள்ளைகள் மேல் இரக்கமாகிறது. என் முன் குறித்த இந்த நாளிலே தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்கள் பரிகாரி, நீரே எங்கள் வழியாக இருக்கிறீர். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே என்று சொன்ன தேவன், உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த துவக்க ஜெபம் முதல் எல்லா காரியங்களிலும் உம்முடைய பிரசன்னமும் பரிசுத்த ஆவியின் நடத்துதலும் இருக்கத்தக்கதாய் வேண்டிக் கொள்கிறோம். என்றும் மாறா ரட்சகர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord, hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் 2024ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். கடைசி மாதத்தில், இந்த கடைசி மாதத்தில் கிறிஸ்தவ குடும்பங்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவ அல்லாத குடும்பங்களிலும் இந்த நாளில் அவரை வருகைக்காக, அவருடைய பிறப்பின் வருகைக்காக நாம் மகிழ்ச்சியோடு காத்துக்கொண்டு இந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் நாம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் வீட்டில் ஸ்டார், வீட்டில் உள்ள கிரிப்ஸ், ட்ரீ, அத்தனையும் உணவுகள், தின்பண்டங்கள், ஸ்வீட்டுகள், பரிசு பொருட்கள் மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளிலும் கூட நாம் ஆண்டவரை கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம் தேவைகளை சந்திக்கின்றார். எவ்வளவு பேர் என்னை கேட்டார், எப்படி சிஸ்டர் இருக்கிறீங்க, நீங்க வீட்டுல எந்த ஊரு, நீங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் உண்டு. நான் சொன்னேன், என் வீட்டில் ஆண்டவர் குடியிருக்கின்றார், நான் அவரோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கவலைகளிலும் கண்ணீரிலும் துன்பத்திலும் அனைத்திலும் என்னோடு இருக்கின்றார். ஏனென்றால் நான் அவரை கூப்பிடுகிறேன். என்னை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களுக்கு நான் தகுந்த பலனை தருவேன் என்றார். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்றார். அப்படியாக நாம் எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம்? ஆண்டவர் என்பது கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை குடும்பங்களில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நமக்கு துணையாகவும் பக்கபலமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படியாக நாம் எத்தனை பேர் நாம் அவரை ஒவ்வொரு நாளும் தியானிக்கின்றோம், அவரை ஆராதிக்கின்றோம், அவரை மகிழ்ந்து புகழ்ந்து பாடுகின்றோம். அவருடைய வார்த்தையை நாம் கேட்டு படித்து பயன்படுத்தி சிந்தித்து பாருங்கள். இன்றைய நாளில் இந்த 24ஆம் தேதி இன்று இரவு கர்த்தர் நமக்காக பிறக்கிறார். அவருடைய மோட்ச வாசலை நமக்காக நமக்கு தொடர்ந்து காமிக்கிறார். நாம் எத்தனை பேர் அந்த மோட்ச வாசலை அறிய முடியும்? நம்முடைய பரலோக ராஜ்யத்தில் அவருடைய வீட்டிற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் நம் பாவங்களை நாம் குறைத்துக் கொண்டு நாளுக்கு நாள் அவருடைய பாதையில் செல்வோமானால் கர்த்தர் உங்கள் தேவைகள் அனைத்தும் சந்திப்பார். உங்களுடைய பிரச்சனைகளில் அனைத்தும் தீர்த்து வைப்பார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக
உங்களை சுகமளிப்பார். அவருடைய ஆணைப்பட்ட கரம் உங்களுடைய உடம்பில் ஒவ்வொரு உறுப்புகளிலும் இறங்கும். அப்படியாக நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த நாளில் நாம் அவரை மகிழ்ச்சியோடு நாம் அவரை ஆராதித்து துதித்து பாட வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திற்கே ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் அவர் ஒருவர் தாமே. அப்படியாக அவருடைய பிறப்பின் வருகையோடு இந்த பிறந்த நாளை நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் துதித்து நாம் மகிழ்ச்சியோடு அவருடைய பிறப்பின் நற்செய்தியை நாம் கொண்டாட வேண்டும். அப்படியாக இந்த நாளில் குடும்பங்களில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், சண்டை சச்சரவுகள் இருக்கலாம், ஒருவரோடு ஒருவர் உரையாடி இல்லாமல் புன்முறுவலோடு மனதில் புண்ணாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்றைய நாளில் ஒருவருக்கொருவர் ஹாப்பி கிறிஸ்துமஸ், ஹாப்பி கிறிஸ்துமஸ், மேரி கிறிஸ்துமஸ் என்று சொல்லுங்கள். உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை பாரங்களும் வெளியேறும். யாரெல்லாம் பேசாமல் இருக்கின்றீர்களோ இன்றைய நாளில் ஆண்டவருடைய பிறப்பின் செய்தியை நாம் கொண்டாடும் பொழுது, மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, நம் கைகளையும் நம்ம உடம்பல் மொழிகள் அக்பண்ணும் போது அந்த மனதில் உள்ள பாரங்கள் விலகி போகும். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சமம். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டிய கட்டாயம். இந்த பூவுலகில் நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் எதுவுமே கொண்டு போவதில்லை. நாம் வெறும் ஜீரோ. ஆனாலும் இந்த வாழ்க்கையில் கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார். நம்மளை போல எவ்வளவு பேர் கீழ்த்தரமாகும், எவ்வளவு கசடான வாழ்க்கையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை அப்படி படைப்பவில்லை, அப்படி நம்மை வாழ வைக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் நம் தேவைகளை சந்திக்கிறார். நம்முடைய நோய் நொடிகளை அவரை தழுவுகளால் தொட்டு சுகமளிக்கிறார். அப்படியாக நீங்கள் அனைவரும் இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை கூப்பிடும். நாம் இந்த நாளில் அவருடைய பிறப்பின் செய்தியை குடும்பமாகவும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளாகவும், கிறிஸ்தவர் அல்லாத மற்ற பிள்ளைகளாகவும் ஆண்டவர் அனைவரையும் ஆதரிக்கின்றார். அவர் ஜாதி மதம் பேதமில்லாமல் வாழ நம்மைக்கு கற்றுக் கொடுப்பவர். மற்றவர்களை சார்ந்து நாம் வாழாமல் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் நமக்கு தெய்வம் என்று சார்ந்து ஒவ்வொரு நாளும் அவர்களோடு சென்றால் நம் தேவைகள் அனைத்தும் கர்த்தர் கொடுப்பார். இன்றைய நாளில் பிறப்பின் நற்செய்தியை நாம் ஒருவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதில் எந்த விதத்திலும் சங்கடங்கள் இருக்கக்கூடாது, மனதில் எந்த விதத்திலும் கசப்பான எண்ணங்கள் இருக்கக்கூடாது, பொறாமை, பொச்சரிப்பு, அகங்காரம், கர்வம், ஆணவம் இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் அன்பு, சமாதானம், அமைதி, பொறுமை, சாந்தம் அத்தனையும் நமக்கு கொடுக்கின்றார். நாம் அதை முழுமையாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து இன்றைய நாளிலிருந்து நம்முடைய மனதை சுத்தப்படுத்தி ஆண்டவர் நம்மை தூய்மைப்படுத்தி அவருடைய ஒவ்வொரு தலைமுறையால் நம்மை காத்து வழிநடத்துகின்றார். இன்றைய பிறப்பின் நாளில் ஆண்டவரை நாம் மகிழ்ச்சியோடு, நம்முடைய குடும்பங்களில் மகிழ்ச்சியோடு ஒருவருக்கொருவர் இனிப்பையும் சுவையும் அனைத்தையும் கொடுத்து, பரிசு பொருட்களை கொடுத்து நம்மளால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும். ஏழை எளியோர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். அப்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதையில் நாம் செல்வோம் என்றால் கர்த்தர் உண்மையிலேயும் என்னையும் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் இந்த நாளில் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை குடும்ப பிள்ளைகளுக்கும் அவர்கள் அனைவருக்கு நான் நன்றியோடு செலுத்தி அவரை நாம் மகிழ்ச்சியோடு ஆராதித்து துதித்து பாடுவோமாக. ஆமென்.
வார்த்தைகளை எப்படி நாம் ஒவ்வொரு நாளும் படித்து பயன்பெறுகின்றோம். நமக்காக தாயின் கருவயிற்றில் கபிரியேல் தூதரானவர் ஒரு திருமணம் ஆகாமல் ஒரு பெண்ணை அந்த கபிரியேல் வானதூதர் மரியாளுக்கு அவருடைய வயிற்றில் ஒரு கர்ப்பத்தை உண்டாக்கி அதற்கு இயேசு என்று பெயரிடு என்று வானதூதர் சொன்னபடியால் அந்த மரியாள் பிறப்பதற்கு இடமில்லாமல் அந்த ஜெருசலேம் பெத்லகேமில் என்ற அந்த மாட்டுத் தொழுவத்தில் இயேசு பிறக்கின்றார். நாம் அனைவரும் எப்படி பிரிந்து கொண்டிருக்கின்றோம்? பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், பெரிய பெரிய இடம். ஆனால் இந்த உலகத்துக்கு அனைத்தையும் படைத்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அந்த மகன் எங்கு பிறந்தார்? மாட்டுத் தொழுவத்தில். அப்படியாக அவர் பிறப்பது மட்டுமல்ல, நம் பாவங்களுக்காக மீண்டும் இறந்து 3ஆம் நாளில் உயிரோடு வருகிறார். நாம் அப்படியாக வருவோமா? சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் அவரை தவிர நாம் அனைவரும் பாவிகள். இந்த உலகில், இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு உயிரினங்களும் அனைத்தும் ஆண்டவர் படைத்தது. மனிதர்களை படைக்கும் பொழுது ஆண் பெண் 2 ஜாதி மட்டும்தான். நாம் தான் அத்தனை ஜாதி உலகத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் கர்த்தர் எந்த ஜாதி மதத்தை உண்டாக்கவில்லை. நமக்காக பிறந்தார், நமக்காக உயிர்த்தார், நமக்காக மீண்டும் வந்தார். ஏன் வந்தார்? நம் பாவங்களை அவருடைய ரத்தத்தால் கழுவி சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி, நீங்கள் அனைவரும் இந்த உலகம் முழுவதும் என்னுடையவை, என்னுடைய பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொரு தேவைகளை நான் சந்திப்பவர். அப்படியாக நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்றார். நாம் எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை கடல் ஓய்வு நாட்களை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம்? சிந்தித்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நல்லா தூங்குவாங்க.
வாரம் ஒரு முறை ஓய்வு நாள். 6 நாட்கள் நீங்கள் பணி செய்யலாம். 7வது நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்று அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய திரு உடலையும் திரு சரீரத்தையும் ரத்தத்தையும் நாம் உட்கொண்டு நம்மை முழுவதும் பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய நாளில் இருந்தாவது நீங்கள் திருந்தி மனம் திருந்தி நீங்கள் குடும்பங்களில் ஒவ்வொருவரையும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பகிர்ந்து கொண்டு மனதில் எந்த விதத்தில் சஞ்சங்கள் வந்தாலும் மனிதனிடத்தில் சஞ்சலங்கள் இருக்கும், பொறாமை பொச்சரிதங்கள் இருந்துதான் இருக்கும். அவற்றையெல்லாம் நாம் நீக்க வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் உங்கள் கதவை தாளிட்டு 2-3 நிமிடம் ஜெபியுங்கள். உங்க மனதில் உள்ள அத்தனை கசடுகள் அகன்று போகும். அப்படியாக இந்த நாளில் நாம் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இந்த பிறப்ப போகும் இந்த நாளில் அவருடைய வார்த்தைகளையும் நாம் கேட்டு பயன்படுவோம் என்று பாஸ்டர் பிலிப்பப்பா அவர்கள் நமக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். மகிமைக்கு பாத்திரரான தகப்பனே, இந்த நாளாண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய பிறப்பை குறித்து நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். வந்திருக்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உன் திரு ரத்தத்தினால் அவரை உச்சத்தலைமுதல் உள்ளம் கால்வரை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் நீ பரிசுத்தர், எங்களையும் பரிசுத்தமாக்கும். இந்த வேளையிலே உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளால் எங்களை நீ ஏற்றுக்கொள்ளும். மனதின் சிந்தனைகள் அல்ல, எங்கள் யோசனைகள் அல்ல, எல்லாம் உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் உண்மை தரிசிக்கிற பாக்கியத்தினாலும் என்றும் மாறாற்றங்களிலும் வேண்டிக் கொள்கிறோம். லூக்கா என்கிற ஒரு ஊழியக்காரர் தேவனை குறித்து எழுதுகிற வார்த்தையானது 19வது அதிகாரம் 10வது வசனம். அந்த இடத்துல அதற்கு முன்னால் 8வது வசனத்தை பார்க்கும் பொழுது, சக்கேயு என்ற ஒரு குள்ள மனிதன் இயேசு வருகிறார் என்று அறிந்து அவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மரத்தில் ஏறி காத்துக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அப்படி வரும் பொழுது அவன் அந்த மரத்தில் ஏறி இருக்கிற இடத்திலே நின்று, சக்கேயுவே இறங்கி வா என்றார். ஒரு மனுஷன் யாருன்னு அவர் பார்த்ததில்லை, யாருன்னு அவரு பேசினதில்லை. ஆனால் அந்த இடத்துல உடனே சக்கேயுவே இறங்கி வாங்க. அப்படி என்றால் எல்லாம் அவருக்கு தெரிந்ததா இருக்கிறது. நாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது. மேலும் அவர் பிறந்த நாள் பாருங்க, நம்ம பிறந்த நாள் டேட் இருக்குதா? நம்ம பிறந்த நாள் டேட் இருக்கா? எங்க இருக்கு? எங்க இருக்கு பேரு? சொல்லுங்க. பிள்ளை பிறந்த எங்க இருக்கு? ஹாஸ்பிட்டல் இருக்கும், சர்ச்சில் கூட ரெக்கார்ட் ஆயிருக்கும். வீட்டில் பிறந்திருந்தா கூட ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணி வேற கார்பரேஷனில் என்ட்ரி பண்ணணும். ஆனால் அவருக்கு என்ட்ரியும் கிடையாது, அவர்
அவருக்கு பேரு முதலே குறிக்கப்பட்டிருக்கிறது. யாரும் அவரை பேர் கேட்டு நீங்க சொல்லுங்க அந்த குடும்பத்தை சொல்ற மாதிரி இல்லை. ஏற்கனவே அவருக்கு பேர் கொடுக்கப்பட்டது. எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு பிறப்பு பாருங்க. அவர் பிறந்தார். அதற்கு குறிப்பு என்னன்னா, ஒரு நட்சத்திரத்தை காட்டினார். அந்த நட்சத்திரம் தோன்றுவதை ஆசாரியர்கள், விஞ்ஞானிகள் அந்த நாட்களிலே, அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பாருங்க, 3 விதமான காலங்கள். உலகம் உண்டானதுக்கு 2000 வருஷம், பிதாவானவர் நடத்தின காலம் 2000 வருஷம், இயேசு வந்த பிறகு இந்த 2024 வருடம். மொத்தம் எவ்வளவு வருஷம்? 6024 வருஷம். ஆனா 4000 வருஷத்துக்கு தான் ஏசாயா என்ற தீர்க்கதரிசி அவர் ஒரு குமாரன், ஒரு கன்னிகைக்கு பிறப்பாள். அவர் எப்படி பிறப்பாள்? சம்பந்தம் இல்லை, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்த பிள்ளை பிறக்கும் என்பது. யோசனை பண்ணி பாருங்க, இந்த காலத்துல கல்யாணம் ஆகாத ஒரு பிள்ளை உண்டானாங்க உலகம் எப்படி இருக்கும்? ஆனா யாரையுமே அறியாத, யாரையுமே சம்பந்தம் இல்லாத அந்த பெண்ணான மரியாளுக்கு தேவதூதன் வந்து சொல்றாரு, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் பரிசுத்தமானவன், உலகத்தின் ஒளியாக இருப்பான், அவன் எல்லோரையும் ரட்சிக்க வந்தவன் என்று சொல்லி வேத வாக்கியம் உரைத்திருக்கிறது. அது எப்ப நடந்தது? அந்த 2000 வருஷத்தை சொன்னது இந்த 2000 வருஷத்துல நடந்தது. அதாவது ஏசாயா சொல்லி கிட்டத்தட்ட 700 சில்லற ஆண்டுகள். அந்த 700 சில்லற ஆண்டுகள்ல தான் இந்த காரியம் நடந்தது. அப்படி இருக்கையில இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்னா, இந்த ஜக்கேயு என்கிறவன் ரோமர் ஆட்சியில டாக்ஸ் கலெக்டர். டாக்ஸ் கலெக்டர்னால எப்படி இருப்பாங்க? சொன்னது கேட்பாங்களா? அவன் என்ன சொல்றானோ அதை கொடுக்கணும், இல்லைன்னா கவர்மெண்ட்ல கேஸ் போட்டு கொடுக்கணும். அப்படியாக இந்த மனுஷன் இயேசு வராரு, நிறைய அற்புதங்கள் செய்திருக்கிறாரு, இவரை நான் பார்க்கணும்னு சொல்லி அவன் வந்து ஒரு குள்ளமா இருக்கிற மனுஷனால ஒரு 4 அடி இருக்கலாம்னு நினைக்கிறேன், ஒரு மரத்துல போய் ஏறின்னு இருக்கான். அந்த இடத்துல வந்து இயேசு உன்னுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, நீ இறங்கி வா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இந்த வசனங்கள் எப்பவுமே எல்லாரும் ஊழியக்காரங்க பேசுறாங்க, ஆனா இதனுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துறதில்லை. ஏன் ஜக்கேயு வரணும்? ஏன் ஆண்டவரை பார்க்கணும்? ஏன் இயேசு கிறிஸ்தனுக்கு எதனா செய்யணும்? ஆனா அவர் சொல்றதுக்கு முன்னாடி இவர் சொல்லிட்டாரு, உனக்கு ரட்சிப்பு உங்க வீட்டுக்கு வந்ததுன்றாரு. இப்ப நம்மளை பார்த்தாருன்னா உனக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல. சபைக்கு போனோம், வேத பாடத்துல படிக்கணும், ரட்சிப்பை குறித்து பேசணும், ஞானஸ்தானத்தை குறித்து பேசணும். ஞானஸ்தானம் எடுத்த பிறகுதான் அந்த ரட்சிப்புக்குள்ள நம்ம வருவோம். ஆனா அவனுக்கு அவரே கூப்பிடுறாரு. கூப்பிட்டது மாத்திரமல்ல, உன் வீட்டுக்கு வரணும்னு சொல்றாரு. அதுக்கு முன்னால் என்ன சொல்றாரு? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதுன்னா எது? நம்ம எல்லாரும் ஒரு யோசனை பண்ணலாம், எது இழந்து போனோம்? உங்க லைஃப்ல என்ன இழந்திருக்கிறீங்க? தெரிஞ்சது சொல்லுங்க. நம்ம யாருக்கிட்டையும் பப்ளிஷ் பண்றது இல்லை. நமக்குள்ள இழந்து போனது என்ன? எதை இழந்திருக்கலாம்? சகோதரி இழந்திருக்கலாம், கணவனை இழந்திருக்கலாம், கணவன் மனைவி இழந்திருக்கலாம், பிள்ளைகளை இழந்திருக்கலாம், உறவினரை இழந்திருக்கலாம், பணம் இழந்திருக்கலாம், சொத்து இழந்திருக்கலாம். அதெல்லாம் இல்லை. அவர் என்னத்துக்கு வந்தார்னா பாவத்தின் ரட்சிப்பை கொடுக்க. அல்லேலூயா. எந்த பாவம்? ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் அவர்
சாப்பிடக்கூடாத கனியை சாப்பிடுறதினால் சாபமானது. பாவம் அல்ல, சாபமானது. கணவனே அந்த இடத்துல கூட என்ன சொல்றாரு, இந்த பொம்பளை தான் எனக்கு கொடுத்தா நான் சாப்பிட்டேன். அந்த பொம்பளை என்ன சொல்லுது, அந்த பாம்பு தான் வந்து எனக்கு உருவத்தில் மனுஷ உருவத்தில் வந்து சாப்பிட வச்சுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம உலகத்தில் ஒருத்தர் தான் நம்ம குற்றம் சொல்லி இருக்கோம். நம்ம மேல குற்றத்தை ஒத்துக்கிறது. அது என்ன ஆகி போச்சு, இந்த சரித்திரத்தை பார்க்க வந்தீங்கன்னா பல கொலைகள் நடந்தது, பல சாம்ராஜ்யங்கள் அழிந்தது, பல ஞானிகள் அழிந்தார்கள், பல ராஜாக்கள் அழிந்தார்கள், பலவிதமான ஜனங்கள் ஆண்டவர் கொடுத்தாலும் இஸ்ரவேலராக இருந்த அவர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல தவறிட்டாங்க. சீடர்கள் கூட தவறினாங்க. 12 சீடர்கள்ல ஒருத்தன் காட்டியே கொடுத்துட்டான், முத்தம் கொடுத்து. அதனால அவரு மரத்துல தூக்கிட்டு போயிட்டு இருக்காச்சு. இன்றைக்கு கூட நாம அந்த வேலையை தான் செய்யறோம். எப்படி செய்யறோம் பார்க்கலாம், சொல்லணும். அவர் யாருக்காக வந்தாரு, யாரு பாவி, நம்ம எப்படி பாவி? நீங்க தப்பு செய்ய எவள் தானே செய்தா? தலைமுறை பாவம். அதாவது ஆண்டவரை மீறினதுனால, அவருடைய வார்த்தையை மீறினதுனால பாவமானது பூமியில உண்டானது. அது மாத்திரம் ஆச்சா, பிறந்த 2 குழந்தைகளை ஒருத்தர் கொலை செய்யலாம். அந்த ரத்தம் பூமியில ஆண்டவர்கிட்ட பேசு. சகோதரன் என்னன்னாக்கா, நான் ஒழிச்சு வச்சுருக்கிறான். இது கூட அதான் நடக்குது. அண்ணன் தம்பி கொலை செய்யறது இல்லையா, அப்பாவை கொலை பண்றது இல்லையா, அம்மாவை கொலை பண்றது இல்லையா, அன்னைக்கு நடக்குது, இன்னைக்கு நடக்குது. அப்ப அந்த பாவம் யார் தீர்த்து வைக்குவா? அந்த படி யார் மேல தீர்த்து வைக்க முடியும்? கோர்ட்ல என்ன தண்டனை கொடுத்துடலாம், மாட்டினாக்கா இல்லை காசு வாங்கி விட்டுடலாம். அந்த நியாய தீர்ப்பு ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. அவன் கோர்ட்ல அவன் ஜட்ஜ்மெண்ட் சொன்னவனுக்கும் இருக்குது, அதுக்கு பர்மிட்ட சொன்னது இருக்குது, அவனுக்கும் இருக்குது. யாரும் அங்க தப்ப முடியாது. அதனால தான் அவர் சொல்றாரு, இழந்து போனதை தேட வந்தேன், ரட்சிப்பை அவர்களுக்கு நான் கொடுக்க வந்தேன். ரட்சிப்பு என்பது என்னன்னாக்கா, கொஞ்சம் நீங்க யோசனை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தெரிஞ்சுக்கினீங்கன்னு சொல்லுங்க. ஏனென்றால் இந்த ரட்சிப்பு என்பது என்னவென்றால், நாம் பாவிகளாக இருக்கிறோம், நம் பாவத்தை தீர்க்க அவர் ஒருவரால் தான் முடியும். ஆகையால் இந்த பாவத்தை எப்படி தீர்க்க முடியும் என்றால், வசனம் சொல்கிறது, ஒருவன் என்னை ஏற்றுக்கொண்டால் எவன் ஒருவன் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை தன் தெய்வமாக அவன் பாவித்தால் நான் அவனுக்கு ரட்சிப்பை தருவேன். நான் அவனுக்கு ஒரு புதிய வாழ்வை தருவேன். அது எப்படி கிடைக்கும்? எப்படி அவரை நாம ஏற்றுக்கொள்ள முடியும்? உலகத்துல எத்தனையோ கடவுள்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த கடவுள்கள்லாம் யார் செய்தா? யாரால் உண்டாக்கப்பட்ட கடவுள்கள்? மனுஷனால் உண்டாக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே பரலோகத்திலிருந்து நமக்காக இறங்கி வந்த ஆவியானவர். ஆவியா இருக்கிறார். அவர் உருவத்தில் இல்லை. உருவம் செய்ததெல்லாம் மனுஷன், அதெல்லாம் உருவமே கிடையாது. அவர் ஆவியாய் இருக்கிறார், ஆவியாய் செயல்படுகிறார்,
அவருக்கு 3 விதமான பெயரளவில் செயல்படுகிறார். எப்படி என்றால், பிதாவாக இருந்தார் பழைய ஏற்பாட்டிலே, இயேசு கிறிஸ்துவாக இரட்சகராக புதிய ஏற்பாட்டிலே, இப்பொழுது இருக்கிற காலம் என்ன காலம் என்றால் பரிசுத்த ஆவியின் காலம். ஆகையால் இந்த 3 விதமாக அவர் நம்மை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னவென்றால், எப்படி சொல்ல வேண்டும் என்றால், நமக்கு வாழ்வு உண்டு என்று நமக்கு தெரியும். பிறந்ததுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. வாழ்க்கையில சில படிகள் உண்டு. குழந்தை, பிள்ளை பருவம், சிறு பிள்ளை பருவம், வாலிப பருவம், ஒரு நிலையான ஒரு வயதான பருவம், அதுக்கப்புறம் ஞானத்தின் பருவம், அதாவது புத்தி தெளிவான பருவம், அப்புறம் ஒரு மகனோ மணமகளாக வேண்டிய பருவம், அதற்கப்புறம் கல்யாண பருவம், அதற்கப்புறம் குடும்ப வாழ்க்கை பருவம். அது எல்லாம் ஆகிட்டு பிள்ளைகள் பிறந்து பாட்டி தாத்தா ஆகி, சில பேர் பாட்டிக்கு பாட்டியாகவும் ஆகியிருக்கிறாங்க. இத்தனை பருவங்கள் இருக்கிறது. ஆனால் அவருக்கு எந்த பருவமும் இல்லை. நிரந்தரமானவர், ஒரே தேவன், ஒரே வழியாக இருக்கிறவர், ஒரே மனுஷனுக்கு அவர் ஒரே தகப்பனாக இருக்கிறார். அதுதான் சொல்றார் அவர், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. என்னை பின்தொடர்கிறவன், என்னை ஏற்றுக்கொள்கிறவன், அவனிலே நான் நிலைத்திருக்கிறேன், அவன் என்னிலே நிலைத்திருப்பான். உலகளுக்கு எத்தனையோ தெய்வங்கள், அவங்க எத்தனையோ தொழுகை செய்கிறாங்க, தப்பு சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானம் இல்லை. நாளை மரித்தால் எங்கே போவார்கள்? மரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அவர்கள் எங்கே போவார்கள்? யாரும் சிந்திப்பதில்லை. சமஸ்கிருதமாகட்டும் இல்லை மற்ற வேதங்களாகட்டும் அவர்களுக்கு அதை பற்றிய அறிவு சொல்லப்படவில்லை. பூஜாரி இருக்கிறாரு, பூஜை செய்கிறாரு, அவர் வேள்வி நடத்துறாரு, ஏதோ மந்திரங்கள் ஓதுறாரு. அந்த மந்திரமே யாருக்கும் தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. வார்த்தையை நமக்கு அநேக விதத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த புத்தகத்தின் மூலம். இந்த புத்தகம் எப்படி என்றால் வாழ்வின் புத்தகம், ஜீவ புஸ்தகம், ஆசீர்வாதமான புஸ்தகம், ஒரு மனுஷனை திருத்தி புதிய வழி காண்பிக்கிற புஸ்தகம். இது வேற எதையும் சொல்லிக் கொடுப்பதில்லை. அறியாதவங்களுக்கு அறிவிக்கவும், தெரியாதவங்களுக்கு தெரிவிக்கவும், அவருடைய ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரவும் தான் நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமே தவிர, நீங்க வணங்குற தெய்வங்களெல்லாம் நீங்க வச்சுக்கணும், அதெல்லாம் தெய்வங்களும் உங்களுக்கு. ஆனா உலகத்தை படைத்தவர், உனக்கு என்றைக்கும் உன்னை நடத்துகிறவர், உன் வாழ்க்கை முடிந்த பிறகு நீ எங்கே போக வேண்டும் என்றால் அவரிடத்தில் போக வேண்டும். ஆனால் எந்த உலகத்து தெய்வங்கள் அதை சொல்லவும் முடியாது, அதை அவங்க நிரூபிக்கவும் முடியாது. 1000 பேட்டிகள், ஞானிகள், விஞ்ஞானிகள், வேத அறிஞர்கள் எல்லாம் பேசி பேசி பேசிய இயேசு பிறப்பை பற்றி தவறு சொல்ல முடியாது தவிக்கிறார்கள். அதே விஞ்ஞானம் கூட சொல்ல முடியாது. எத்தனையோ கண்டுபிடிப்புகள் நடக்கிறது. ஆனால் கிறிஸ்து பிறந்தார், அவர் மரிக்கவில்லை, மரித்து உயிர்த்தெழுந்தார். மரித்தாலும் அந்த அவருடைய சடலம் இல்லை, வெறும் அவருக்கு போற்றப்பட்ட துணிதான் இருந்தது. அதை கூட அந்த ரோமாபுரி சோல்ஜர்கள் என்ன பண்ணாங்க, பங்கெடுக்கிறாங்க. அது கூட ஒரு சாட்சியாக இருக்கிறது. ஆகையால் இந்த இடத்துல நாம் அவருடைய பிறப்பை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்க குழந்தையாவே இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நாம பிறந்தோம், குழந்தையாவே இருக்கிறோமா? வளர்ந்துலையா? அறிவு வளரலையா? படிப்பு வளரலையா?
உலகத்தின் ஞானம் தெரியலையா? பின்ன ஏன் நம்ம குழந்தையா காமிச்சுனே இருக்கிறோம்? இது கூட பெரிய தப்பு. சபையில் ஊழியக்காரங்க செய்யற பெரிய தப்பு. அவர் குழந்தைய வச்சு ஒரு மாட்டு கொட்டாயில வச்சு, அவர் மாட்டு கொட்டாயில இல்ல, மாடுல இருந்துச்சு, கண்ணுக்குட்டிங்க இருந்துச்சு. ஆனா முன்னணையில இருந்தாருதான் வேதம் சொல்கிறது. முன்னணைனாக்கா இந்த மாடுகளுக்கும் மற்றதுக்கும் கழுதைகளுக்கும் தீனி போடுறதுக்கு ஒரு இடத்துல பொருளுங்க வச்சிருப்பாங்க. அந்த இடம் எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்குமா அசுத்தமா இருக்குமா? சுத்தமா இருக்கும். பின்ன ஏன் மாட்டு தொழுவத்துல பொருந்தான்னு சொல்றோம்? மாட்டு தொழுவனை சொல்லி இல்லைங்க. அவர் முன்னணியில் கிடத்தப்பட்டிருந்தார். முன்னணி என்பது இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாக்கா இது ஆளுக்கு அப்புறம் தான் பெட்ரூமு மற்ற ரூம் இல்லையா? அது மாதிரி தான் மாட்டு கொட்டாயினா கூட முன்னால என்ன இருக்கும்? வைக்கோல் போர் வைக்குவாங்க, இல்லை மற்ற பொருளுங்க மாட்டு தீவனத்துக்கு வேண்டியது ஒரு பக்கம் சேதம் வச்சு அது சுத்தமாக வச்சாதான் அது மாட்டுக்கும் கொடுத்து சாப்பிடும். இல்லைன்னா அது பாழாய் போயிடும். அந்த இடத்துல தான் அவர் பிறந்தார். சும்மா பெரிய தவறுன்னு சொல்லின்னு காலம் ஓட்டுற சபைகள் ஆகிட்டு வருத்தப்படுகிறோம். ஆகையால் தான் நாம் பார்க்கிறோம், அவர் எதற்காக பிறக்க வேண்டும்? அங்கே இருந்ததுன்னா பிதாவானவரா சொல்லிட்டு இருக்கலாமே. எல்லா ஜனங்களும் மனம் மாறுங்கோ, எல்லா ஜனங்களும் பாவத்தை விட்டுவாங்க. அவர் மனுஷனா வந்தார், மனுஷனாக பிறந்தார், மனுஷனாக மனுஷரோடு வாழ்ந்தார். அந்த மாதிரி யாராவது வாழ்ந்திருக்கிறாங்களா? மனுஷனுக்கு மனுஷனா ஜீவனை கொடுத்திருக்கிறாங்களா? ரோமாபுரி ஜனங்க மத்தியில அந்த ராஜ ஜனங்க அந்த வீரர்களுக்கு அவர் அடிப்பட்டு நொறுக்கப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டு அவரை துப்புனாலும் கூட எல்லாரும் கேட்கறாங்க. ஏன்னா அவர் கடவுளாச்ச, ஏன் அடிச்சாங்க, ஏன் துப்புனாங்கன்னு கேட்டுக்குவாங்க, கேட்கறாங்க கூட. அவரு மனுஷனாக தான் வந்தாரு. கடவுளை அந்த இடத்துல காண்பிக்கல. நான் கடவுள், நான் எல்லாமே செய்துருவேன், நான் எல்லாம் உங்களை கஷ்டமாக்கிடுவேன் சொல்லலை. நீங்க எந்த ஒரு மற்ற மதங்களை எடுத்து பாருங்க. முஸ்லீம் என்ன சொல்றான்? ஜியாதுன்னுவான், கொலை பண்ணணுவான் தப்பு செய்துட்டா. அதே இந்து சகோதரர்கள் சில கூட்டங்கள் இருக்குது. மணிப்பூர் இடத்துல அங்கே நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். பொய்யான வதந்திகளை பரப்பி ஒரு கூட்டம் நம்ம ஜனங்களை அழிக்கிறாங்க. ஆண்டவர் அதெல்லாம் ஒரு நாள் நீதிக்கு கொண்டு வருவார். சத்தியம் அறியாதவர்கள் தான் அந்த மாதிரி செய்வது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெறும் பைபிள் புஸ்தகத்தை படிச்சுட்டு வசனங்களை படிச்சுட்டு எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லவே முடியாது. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தது ஒரு பெரிய மகிமையான அடையாளம். ஒரு கன்னிமரி இடத்துல வயிற்றுல பிறக்கணும்னா தமாசங்களா? அந்த சகோதரி புருஷன் கூட என்ன வயதான கிழவனாரு, அவரால் எந்த மனுஷ உறவுகளும் வைக்க முடியாது. அந்த மனுஷனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரு. இந்த சகோதரி யாரும் புருஷன் அறியாதவங்க. ஆனா அங்க ரெண்டு இடத்துலையும் தேவதூதன் பேசி அவருக்கு கொடுத்த ஒரு பிள்ளையாக உலகத்துல ஆவியினால் பிறக்கப்பட்டார், மனுஷ உறவினால் அல்ல. இது எல்லோரும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் என்னத்துக்கு வந்தார்னா மனுஷனை மனம் மாற வந்தார். மனம் மாறணும்னாக்கா உலகத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு பணக்காரன் ஆகணும்னா இன்னொருத்தனை மோசடி பண்றோம், இல்லை ஒருத்தனை கீழே கவுக்கணும்னா அவனுக்கு வேண்டிய தப்பு என்ன இருக்குது இல்லைன்னா கூட அதை நிரூபிக்க பார்க்கிறோம். இல்லை எனக்கு ஒரு உயர் பதவி வேணும்னாக்கா இன்னொருத்தனை தாழ்த்தி அவனை தள்ளி விட்டு ஏதோ ஒரு லஞ்சம் கொடுத்து முன்னால வரத்துக்கு பார்க்கிறோம். இப்படித்தான் உலகம். இதெல்லாம் என்ன காரியம் என்றால் உலகத்துக்கு காரியங்கள். நீங்க எந்த சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ, உங்க பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிறீங்களோ,
இந்த நாட்களில் உங்க பிள்ளைங்களுக்கு சொத்து வச்சீங்கன்னா தாய் தகப்பனை பார்க்குறாங்களா? இந்த நாட்களில் பார்க்குறாங்களா தாய் தகப்பனை பிள்ளைங்க? நான் சம்பாதிக்கிறேன், நீ என்ன சொல்ற, என் வழி என் வழி. அந்த நாட்களில் பார்க்குறோம், ஒரு சகோதரி வாசல்ல வந்து யாரையும் எட்டி பார்க்க முடியாது. யார் போறாங்க வராங்க, என்ன தவறா என்ன பார்த்துன்னு வரையான்னு வீட்டில் உதவுன்னு ஒழிப்பாங்க. அந்த காலத்தில் பசங்க மேலே கையை வைக்க முடியாது. நீ என்ன அடிக்கிற, நான் வளர்ந்துட்டேன், எனக்கு புத்தி இருக்குது. இது மனுஷ உலகம். அதுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் நீங்க எதை சேர்த்து வச்சாலும், எதை அனுபவிச்சாலும், எது உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அது என்னாலதான் கொடுக்கப்படும். ஆனா நீ குறுக்க வழியிலெல்லாம் போய் சம்பாதிச்சுட்டு இருந்தா நீ என்ன பண்ற, என்னை மறந்து நீ சத்துருவுக்கு இடம் கொடுக்குற, உலகத்துக்கு இடம் கொடுக்குறேன்றாரு. கிறிஸ்தவன் சொல்றப்ப என்ன சொல்றாரு, நான் உங்களை பிரித்தெடுத்தேன், நீங்கள் உலகத்து மனுஷர் அல்ல, நானும் உலகத்து மனுஷன் அல்ல, நான் பரலோகத்திலிருந்து வந்த தேவகுமாரன். அவருடைய பிள்ளையாக நாம இருக்கிறோம்னா எப்படி இருக்கணும், எப்படியான வாழ்வு நாம காண்பிக்கணும். என் வீட்லயே 10 பேர் இருந்தாங்க, 4 பேர் பேச மாட்டாங்க, 4 பேர் ஒன்னா உட்கார மாட்டாங்க, 4 பேர் ஒரே மாதிரி வீட்டில் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட். அந்த நாட்களில் எனக்கு தெரிஞ்சு சென்னையிலையும் சில இடத்துலையும் 50 பேர் 60 பேர் இருந்த குடும்பங்க ஒரு சாப்பாடு ஒரு குழம்பு எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் சேர்ந்து செய்வாங்க, எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவாங்க, எல்லாமே எல்லாரும் வேலை செய்வாங்க. இந்த நாட்களில் சொல்லிப்பாங்க, தாய் தாப்பா ஒரு பிள்ளைக்கு சொல்லணும், இந்த வேலை செய்யுங்க, ரொம்ப டயர்டு நான் வேலை செய்யுது, நீ போயிடு, என்ன பக்கத்துல தானே இருக்குது, ஆட்டோ இருக்குது, கால் பண்ணாக்கா சாப்பாடு வருது, ரேஷன் வருது, ஏன் போற, வந்துடுது. அதுல எத்தனை மோசம் இருக்குதுன்னு தெரியுமா? இப்ப இங்க டிமார்ட் இருக்குது, ஒரு காரியம் சொல்றோம் தெரிஞ்சுக்கணும். 1000 ரூபாய்க்கு நீங்க ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா, 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினீங்கன்னாங்க, ரேஷனோ எதுவோ, அதுக்கு மட்டும் ஒரு டாக்ஸ் இருக்கு. ஒரு பைசா ஏற்றுனா கூட அந்த டாக்ஸ் டபுள் ஆகுது. இது ரொம்ப பேர் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு ஜாலியா கார்டு கொடுத்துருவாங்க. கார்டை போட்டோன்னே 1000 ரூபாய் 2000 3000 அந்த ஜிஎஸ்டி டபுளா போகும். நான் கண்ணார ஒருத்தர் சொன்னதை அந்த நடந்ததை பார்த்து நான் மாத்திக்கணும். அந்த இடத்துல போனது அப்படிதான் நம்ம தவறுகளில் மாட்டிக்கிறோம், தெரியாது. ஒரு சகோதரனை பார்த்துட்டாக்கா கண்ணிமையே ஃப்ரெண்ட்ஷிப். தாய் தகப்பனுக்கே தெரியாது, ஊரை சுத்திட்டு என்னென்னவோ ஆயிடுது, சொல்ல மாட்டேன், தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிற உலகம். இதெல்லாம் என்ன, ரட்சிப்பு இல்லாததினால், தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இல்லாததினால், தேவன் யார் என்று தெரிந்து கொள்ளாததினால், அவருடைய பிறப்பு ஏன் என்று நாம் யோசிப்பதில்லை. இன்னைக்கு பாருங்க, நாளைக்கு பாருங்க, இன்னைக்கு நைட்டு 12 மணிலேருந்து எல்லாம் ஜாலி, ஓட்டுங்க ரொம்ப, பாருங்க ரொம்ப, குடும்பங்களை விஷயங்க எல்லாம் முத்தம் கொடுக்குறது எல்லாமே எல்லாம் நடக்கும். அதை சொல்லல ஆண்டவர். கொண்டாடணும், குடும்பத்தோட சேருங்க, நண்பரோட சேருங்க, தெரியாதவங்கள கூப்பிடுங்க, ஆண்டவரை பற்றி சொல்லுங்க, அவங்களுக்கு போஷணை கொடுங்க, அவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, துணி இல்லாதவங்களுக்கு துணியை கொடுங்க. அதுதான் பரலோகத்தில் கணக்கு எழுதப்படும். நீங்க குடிச்சு போட்டு நீங்க ஊரை சுத்திட்டு கொடுத்தவங்களுக்கே கொடுத்துக்கின்னு மற்றவங்களை நீங்க விசாரிக்காம போனா அது ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டார். அநேக வீட்டில் நான் பார்க்க பொதுவாக சொல்றேன், பிச்சைக்காரங்க தானே சொல்லுவாங்க, சில்லறை இல்லாம போயிடு, நாங்கள் அங்கே போட்டோம் இங்கே போட்டோம். அதே நீங்க பாருங்க, எத்தனை கோயிலுங்க இருக்குது, அங்கே போய் சொல்லாம கொள்ளாம நகையை கூட போட்டுருவாங்க. போடுறாங்களா இல்லையா? அதெல்லாம் உண்மையா பணம் வந்ததா, கஷ்டப்பட்டு பணம் வந்ததா? கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ல எத்தனை கடைகள் இருக்குது, அவங்கெல்லாம் ஒரு பொருத்தனை பண்ணுவாங்களாம். நாங்க எல்லாம் ஒரு லட்சம் போடுறோம்,
நீ எனக்கு 1 கோடி கொடு, 10 கோடி கொடுன்னு சாத்தானுக்கு, பிசாசுக்கு, தவறான ஆவிக்கு அவங்க ஒப்படைச்சிட்டு, எனக்கு தெரிஞ்சு நம்ம சிவாஜி நகர்ல சங்கீத் தேட்டர்ல ஞாயிற்றுக்கிழமையில் அது ஒரு கூட்டம் கூடி அங்க தங்க கைகளை அறுத்து ரத்தத்தை ஊற்றி, நம்ம இங்க திராட்சை ரசத்தை குடிக்கிறோம், அவங்க ரத்தத்தை குடிச்சு அந்த சாத்தானுக்கும் அந்த பிசாசத்துக்கும் அந்த அசுத்தாவிக்கும் அவங்க தூக்கி விடுறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஓடி வந்துடும். இது வாழ்க்கையா? ஆண்டவர் சொல்றார், என்னை கண்டடைகிறவன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். எப்படி? வார்த்தையினால் கண்டடைவான். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்வதாக இருக்கும். அந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவனாக இருக்கும். அந்த வார்த்தை உங்களுக்கு மகிமை கொண்டு வரும். உலகத்தில் எதை வேணா சம்பாதிச்சுக்கலாம், எது வேணா வாழ்ந்துடலாம். ஆனா ஆண்டவருக்கு அது குப்பை. என்னதான் நீங்க செய்தாலும், எவ்வளவுதான் நீங்க பண்ணாலும், ஆண்டவருக்குள்ள இல்லாத போனா எல்லாமே வேஸ்ட். அதான் ஒரு வசனம் சொல்லுது, உலகத்திலே சேர்த்து வைக்காதீர்கள், பரலோகத்துக்குரியதை சேர்த்து வையுங்கள். ஏனென்றால் அங்கு உள்ள ஜீவ புஸ்தகத்திலே அது எழுதப்படுகிறது. என்ன எழுதப்படுகிறது? ஆண்டவரை நீங்கள் நம்புனீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையில நிலைத்து நிற்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையில வழியில நடக்கிறீங்களா? எத்தனை பேரை நீங்க என்னுடைய வார்த்தையை, என்னுடைய செய்தியை சொல்லி அவங்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து என்னுடைய ராஜ்யத்துக்கு சேர்த்து இருக்கிறீங்களோ? ஒண்ணுமே அதெல்லாம் செய்யாத. சீடர்களுக்கு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் எத்தனையோ அற்புதங்கள் செய்தேன், பிசாசு விடுதலையாச்சு, நோய்கள் குணமாச்சு, ஆனா ஒரு இடத்துல மட்டும் நாங்க ஒண்ணும் பண்ண முடியலன்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? விரியன் பாம்பு குட்டிகளே, எப்பொழுதுமே நான் உங்க கூட இருக்கிறேன், நீங்க இது ஆகுறீங்கள, அந்த பிசாசை தோற்றணும்னா அந்த பிசாசு யாருன்னு உங்களுக்கு தெரியல, உபவாசம் இருந்து உங்க உடலை நீங்க என்கிட்ட ஒப்படைச்சு நீங்க ஜெபிச்சுட்டு நீங்க போய் செய்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கும். நம்ம கூட அப்படிதான். ஆண்டவர் எத்தனையோ அற்புதம் செய்யறாரு. சாவுல இருக்கிறவங்க ஜீவனா கொடுத்திருக்கிறார். எனக்கு அது நடந்தது தெரியும் சகோதரிக்கு. நம்ம யாரும் மறைச்சு சொல்ல வேண்டியதில்லை. எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயத்துல அவங்க காரியங்களை நடத்திருக்கிறாங்களோ, ஜெயிச்சிருக்கிறாங்களோ. ஆகியா நான் ஒண்ணு அறிஞ்சுக்கணும், இன்றைக்கு நான் வாழ்றேன், நாளைக்கு இந்த நிமிஷத்துல கூட கண்ண முடியும்னா என்னுடைய வாழ்க்கை எங்க போகும், நான் எப்படியான வாழ்க்கை வாழ்ந்தேன் என்று யார் சொல்ல முடியும்? என்னுடைய வாழ்க்கையினால் யார் நன்மை பெற்றிருக்கிறார்கள்? தினம் எழுந்திருக்கிறோம், தினம் குளிக்கிறோம், தினம் எல்லாமே செய்யறோம். ஆனா கடவுளை எப்படி ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் தான் தெரியாது. அதுதான் பிரச்சனை. நமக்கு நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். நாம் அவருக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய இருதயம். இருதயத்துல இருந்தான், மனசுல இருந்து தான் எல்லா காரியங்களும் தவறி போகுது. என்னை பின்பற்றுகிறவன் இருளே நடவாமல் வெளிச்சத்திலே நடப்பான். உலகத்தை பிரகாசிப்பிக்க வந்த ஒளி நான் என்றாரு. அந்த ஒளி நாம இருக்கிறோன்றாரு. ஏன்னா நம்ம அவருடைய ஆலயமா இருக்கிறாரு. நீங்கள் எங்களுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அப்ப அவருடைய ஆலயமா நாம் இருந்தோம்னாக்கா உலகத்து ஆலயங்கள்லாம் சும்மா வேஸ்ட். என்னதான் சோ இருக்கட்டும், என்னதான் தொழுகை நடக்கட்டும், அது ஆண்டவருக்கு ஒண்ணு இல்லை. அவருக்கு வேண்டியது நம்ம சுத்தமான இருதயம், நீதி நேர்மையான நடத்தை, உண்மையுள்ள வாழ்க்கை, மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் அவரை போல என்கிற வாழ்க்கை. அதெல்லாம் இருந்தால்தான் நாம அந்த உலகத்தை, அவருடைய உலகத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அவருடைய உலகத்துக்குள்ளே நாம் செல்ல முடியும். ஆகையால் இந்த பிறந்த நாள் என்பது நாம கொண்டாடலாம். நம்ம எல்லா விதத்திலையும் எல்லாருக்கும் கூப்பிட்டு விருந்து போடலாம், தப்பில்லை.
ஆனா அந்த விருந்து அவர்களுக்குள்ளே அவருடைய வார்த்தையில போயிருக்கிறதா? அந்த விருந்து அந்த வாழ்க்கையில அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குதா? நான் பேசுகிறது, நான் சொன்னது அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் நடந்துக்கிற அந்த வாழ்க்கையை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்களா? அதுதான் அந்த இடத்துல ரெக்கார்டாக இருக்கும். இல்லை என்றால் நியாய தீர்ப்பு வரும். இந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லை, அந்த ஜட்ஜ்மெண்ட்டு ஒரே அக்கினி கடல் தான். அங்கிருந்து யாரும் போனவங்க வெளியே வரவும் முடியாது. ஆகையால் நம்மை நாமே இந்த நாளிலே இயேசுவாக பிறந்தவர் குழந்தை அல்ல, அவர் நியாய தீர்ப்பு மறுபடியும் வருவேன் என்று சொன்ன தேவன். யூடியூப்ல சில நாளில் பார்த்துக்கலாம். அரபு நாட்டில், இத்தாலி நாட்டிலெல்லாம் வானத்திலிருந்து ஊரையில் வரத ஜனங்க கண்டு மறந்துட்டு இருக்காங்க. ஈரான்லேயே 1,00,000 பேர் அதை பார்த்தவங்க கிறிஸ்டியன் ஆகிட்டு இருக்கிறாங்க. நம்ம இங்கே கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில பழைய கோடி கதவு தொழிலாம் எதையும் மாறல. தயவுசெய்து இந்த நாளிலாவது, வருகிற புத்தாண்டிலாவது என் மனதை அவருக்கு நான் கொடுத்து அவரோடு நான் வாழ்வேன் என்று சொன்னால் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு நிச்சயம். இந்த பிறந்த நாள் அப்படியாக உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபித்து முடிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய நாளில் நாம் அனைவரும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டோம். கேட்பது மட்டுமல்லாமல் நாம் தினந்தோறும் அவருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தையை படித்து பயன் பெறுங்கள். இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை துதித்து பாடுவோமாக. Thank you.
இரவு நேரத்தில் நமக்காக கர்த்தர் பிறக்கின்றார். அவருடைய வாழ்க்கைக்காக அல்ல, நமக்காக கர்த்தர் பிறக்கின்றார். ஏன் பிறக்கின்றார்? நம் பாவங்களுக்காக பிறக்கின்றார். நம் பாவங்களுக்காக மரித்தார், மீண்டும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அப்படியாக நாம் எந்த அளவிற்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? மனிதர்கள் பாவங்கள் செய்வது புதிதல்ல. ஒவ்வொரு நாளும் பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். வார்த்தைகளை, தவறான வார்த்தைகளை பேசுகிறோம், தவறான எண்ணங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், தவறான பாதைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாம் அனைவரும் பாவிகள். ஆண்டவரை தவிர நாம் அனைவரும் பாவிகள். அப்படியாக நாம் பாவங்கள் நாளுக்கு நாள் செய்யாமல் நாம் அவருடைய பாதையில் செல்ல வேண்டும். அதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு அவர் பிறந்தார். அவருடைய வாழ்க்கைக்காக இல்லை. வானம் தூதரானவர் அந்த மரியாளின் கருவயிற்றில் கர்ப்பமாகி அந்த குழந்தையை பெற்றெடுத்தார், நமக்காக பெற்றெடுத்தார். அப்படியாக நாம் அவரை எந்த அளவிற்கு நாம் அவரை ஆராதிக்கின்றோம், தியானிக்கின்றோம், ஜபத்தின் வழியாக அவரை நாம் துதிக்கின்றோம். சிந்தித்து பாருங்கள். அப்படியாக நாம் அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையுள்ள பரலோக பிதாவே, விடியலின் அமைதியில் உமது மெல்லிய சத்தத்தை கேட்க எங்கள் காதுகளையும் இருதயங்களையும் திறந்தருளும். உம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும் நாங்கள் உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவோமாக. இன்றைய நாளில் எங்கள் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மெய்யான ஒளி எங்களுக்குள்ளும் எங்கள் மூலமாகவும் எங்களுடைய குடும்பங்களின் மூலமாகவும் பிரகாசிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவில் இப்போது எங்களுக்காக ஒளி பிரகாசிக்கிறது என்றும் உம்முடைய மூலமாக நாங்கள் பரலோக பிதாவின் மகிமைக்காக பலத்தையும் உதவியையும் நாங்கள் பெறுவோம். என்றும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மை உணர்வோம். அன்புள்ள கர்த்தாவே, நாங்கள் சமாதானத்தின் கருவியாக இருந்து எங்கள் செயல்கள் மூலம் உமது பிரசன்னத்தை பிரதிபலிப்போமாக. தேவைப்படுபவர்களுக்கு உதவும், அகிலாருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் முயலவும் எங்கள் சிறிய முயற்சிகளுக்கு நீர் வழிகாட்டும். எங்களை தொடர்ந்து வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் எங்களை வளப்படுத்தும். அன்புள்ள தகப்பனே, இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் இந்த நாளில் நாங்கள் ஒவ்வொருவரும் குமாரனின் பிறந்த நாளை அர்த்தமுள்ளதாக கொண்டாடுவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தமாக்கும். அப்படியாக இந்த நேரத்தில் எங்களை அனைவரும் இதோ எங்கே 2 3 இருக்கின்றார்களோ அந்த இடத்தில் நான் வாசம் செய்வேன் என்று பதிலளித்தவரே, இதோ இந்த நேரத்தில் அப்பா, இந்த கூடாரத்தில் இதோ உம்முடைய வீட்டில் நாங்கள் அனைவரும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். தகப்பனே, எங்களுடைய ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் தொடும். தகப்பனே, தொடும். எங்களுடைய மனதில் எவ்வளவு பாருங்கள், நினைக்காத காரியங்கள். ஏன் இந்த காரியம் நிறைவேறவில்லை? ஏன் இந்த நோய் எனக்கு? ஏன் இந்த பிரச்சனை எனக்கு? ஏன் இந்த வாழ்வு எனக்கு? ஏன் நீ தவித்துக் கொண்டிருக்கும் மனிதர்கள் சொல்வது அது அர்த்தமல்ல. உம்மிடத்தில் மாத்திரம் நாங்கள் சொல்லுகிறோம், உம்மிடத்தில் மாத்திரம் நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனையிலும் நீர் இருக்கின்றீர். எங்களுடைய ஒவ்வொரு பாதையிலும் வழியிலும் நீர் இருக்கின்றீர். அப்படியாக நாங்கள் இந்த பூவுலகில் மட்டுமல்ல, உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உம்முடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு நாங்கள் கூப்பிடுகிறோம். எங்களை ஒவ்வொருவரும் தொடும் தகப்பனே, எங்களை தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய அழகான கண்களால் எங்களை ஒவ்வொருவரையும் தொடும் அப்பா. இந்த நேரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால் தொடும் ராஜா. இந்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் ஆண்டவரை மாத்திரம் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். எந்த மனிதன் சிந்தனைகள் வளரவிட வேண்டாம். இப்பொழுது உங்கள் அனைவரும் உங்கள் மத்தியில் ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கின்றார். ஒவ்வொருவரையும் தொடுகின்றார், தொடுகின்றார், தொட்டு உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் பாவ கரைகள் இப்பொழுது ஆண்டவர் இப்பொழுது அகன்று போக செய்கின்றார். ஒவ்வொரு மேலும் அவருடைய ரத்தத்தை தெளித்து சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்துகிறார். இப்பொழுது இந்த நேரத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் பார்க்கின்றார், அவருடைய அழகான கண்களால் பார்க்கின்றார். நீங்கள் அனைவரும் பாக்கியவாளிகள், பாக்கியவான்கள். அப்படியாக இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி யாரெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுகிறோம், உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பொழிய செய்வார்.
இந்த நேரத்தில் நாம் அனைவரும் காணிக்கை பாடல்களை பாடி மகிழ்விப்போமாக. Thank you.
போஜனத்தில் நாம் அனைவரும் பங்கு கொள்வோமாக. இயேசு கிறிஸ்து அவர் காட்டிக் கொடுக்கப்பட போகிற அந்த முன்னாளிலே ராபோஜனத்தை அவர் ஏற்படுத்தியிருந்தார். அதிலே பங்கு கொள்ள அவருடைய சீடர்களோடு அவர் கூடியிருந்த நேரத்திலே அவருடைய சரீரம் பிற்கப்படுகிறதை இந்த அப்பத்தின் மூலம் அவர் ஒரு குறிப்பாக அவர் நமக்கு காண்பித்தார். ஆகையால் இந்த அப்பத்தை அவருடைய சரீரம் பிற்கப்படுகிறதற்கு ஒப்பாக அவர் அதை தன் சீடர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லோரும் அதில் பங்கு பெற்ற பின்பு திராட்சை ரசத்தை அவரிடம் கொடுத்து, இது உங்களுக்காக சித்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தின் உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி அவர் தன் சீடர்களுக்கு அந்த ராப்போஜனத்திலே ஆயத்தம் பண்ணியிருந்தார். இதில் பங்கு கொள்ள வேண்டும் என்றால் நாம் ரட்சிப்பின் பாதையிலே முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் மாத்திரமே இதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். ஆகையால் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இதில் பங்கு பெறலாம். நாம் ஜெபம் செய்வோம். எங்களுக்காக நீர் சிந்தப்பட்ட இரத்தமும் உம்முடைய பிற்கப்பட்ட சரீரமும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நினைவு கூறத்தக்கதாய் உம்மை நாங்கள் அந்த பாடுகளை நாங்கள் அனுபவிக்காது போனாலும் நீங்கள் எங்களுக்காக அனுபவித்ததை நாங்கள் நினைவு கூற நீர் இந்த நாளை இதன் மூலியமாக எங்களுக்கு ஒரு குறிப்பாக வைத்ததற்காக ஸ்தோத்திரம். இதில் பங்கு கொள்கிறவர்கள் யாவரும் ஒரு புதிய வாழ்விற்கு அடையாளமாக அவர்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு உண்மையிலே வாழ்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நீர் இதை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. இதை நாங்கள் புசிக்கத்தக்கதாய், இதிலே நாங்கள் பலன் பெறத்தக்கதாய் உங்களுடைய தயவு எங்களோடு இருப்பதாக. நாங்கள் தவறான பாதையிலே இருந்தால் அதை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். எங்களுக்கு விடுதலையாக இந்த அப்பமும் உங்களுடைய சரீரமாக இந்த திராட்சரசம் உங்களுடைய திரு ரத்தமாக எங்களுக்கு மாறி ஆசீர்வதிக்கப்பட நீர் உதவியாக இருப்பதாக நாம் ஒரே குடும்பமாக இதிலே பங்கு கொள்வோம். கொடுத்த காணிக்கைகளுக்காக நாம் முதலிலே தெரிவிப்போம். அப்பொழுது நன்றி பாடலாக சகோதரர்கள் பாடி நாம் கடைசி ஜெபத்துக்கு சொல்வோம். ஆண்டவரே, கொடுத்த காணிக்கைகளுக்காக வருகிறோம். ஊழியர்களுக்கு அவர்கள் செலவழிக்கத்தக்கதாயும் அவர்களுக்கு நீர் எந்த குறிவைத்து அதை நீர் உதவி செய்திருக்கிறீரோ அதன்படி அவர்கள் செய்ய நீர் துணையாக இருக்கிறாக. இன்னும் நிறைய நீர் துணையாக இருக்கிறாக என்றும் மாறாக செய்திருந்து வேண்டிக் கொள்கிறோம். கடைசியாக நன்றியோடு அவரை துதித்து பாடி நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு அவருடைய இந்த பிறந்த நாளை அனைவரும் உலகம் முழுவதும் இன்றைய நாளில் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் அப்படியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிழ்ச்சியோடு பாடி அவருடைய பிறப்பின் செய்தியை உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றன. உலகம் முழுவதும் இதை இந்த நாளில் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அப்படியாக நாமும் ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடும் பொழுது கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இயேசுவை வாழ்த்துவோம். மகிழ்ச்சியின் கீதங்கள் பாடி நம் மகிழன் இயேசுவை வாழ்த்துவோம். சேனைகளாய் நாம் எழும்புவோம். இயேசு பிறப்பின் செய்தி கூறுவோம். சேனைகளாய் நாம் எழும்புவோம். இயேசு பிறப்பின் செய்தி கூறுவோம். Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas. மாநகர் இயேசு பிறந்தார். புவி மானிடர் மகிழ பிறந்தார். மாநகர் இயேசு பிறந்தார். புவி மானிடர் மகிழ பிறந்தார். புவியாளும் நன்கவன் மானிடை பொழிலில் பிறந்தார். சிறு மானிடை பொழிலில் பிறந்தார். மாநகர் இயேசு பிறந்தார். புவி மானிடர் மகிழ பிறந்தார். ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை ஆண்டவருடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் இந்த நாள் மிகவும் முக்கியமான நாள். அப்படியாக இந்த ரிவைவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரி மூலமாக நான் பாஸ்டர் விண்ணொலிராணி சிஸ்டர் மூலமாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் எவ்வளவு சண்டைகள், சச்சரவுகள், மன போராட்டங்கள், மன சஞ்சலங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகட்டும். அக்னி நெருப்பால் சுட்டரிக்கப்படட்டும். இந்த நாளில் நீங்கள் அனைவரும் ஆண்டவரை நோக்கி 2-3 நிமிடம் ஜெபியுங்கள். அப்பா, இந்த நாளில் நீர் பிறந்திருக்கும் இந்த நாளில் எங்களுக்காக நீர் பிறந்து கொண்டிருக்கின்றீர், உமக்காக அல்ல. அப்படியாக எங்கள் பாவங்களை நீர் உன்னுடைய இரத்தத்தினால் கழுவி சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி எங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாவ படுகொலியில் விழாமல் பசாசுகளுக்கு அடிமையாகாமல் ஒவ்வொரு நாளும் உம்முடைய இரத்த கோட்டையில் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையால் தாங்கி எங்களை வழிநடத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை அரவணைத்துள்ளப்பா. நாங்கள் யாரிடத்தில் இருந்தாவது எவ்வளவு தவறான வார்த்தைகள் விட்டிருந்தாலும் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். தவறான வழியில் நாங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் இன்றிலிருந்து நாங்கள் ஒரு புது வாழ்வை நீங்கள் எங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாகவும் சாட்சியுள்ள பிள்ளைகளாகவும் வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய பாதையில் செல்ல எங்களுக்கு நீர் அந்த கருணையை தர வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 2-3 நிமிடம் ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். அப்படியாக இந்த நேரத்தில் பாஸ்டர் பிலிப்பப்பா அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதன் பிரகாரம் ஆண்டவருடைய ஒரு ஸ்மால் கேக், ஆண்டவருடைய பிறந்த நாள் இல்லையா அன்னைக்கு, நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு அவருடைய பிறந்த நாளை இந்த நேரத்தில் ஸ்மால் கேக், சிறிய கேக்கை நாம் கட் பண்ணுகிறோம். அதற்கு பிரகாரம் உங்களுடைய இரவு நேரத்தில் அந்த டின்னரை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். தாராளமாக நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை நினைத்து ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியோடு இந்த இனிப்பையும் இந்த உணவையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். Merry Merry Christmas, wish you happy Christmas. May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நேரத்தில் நாம் ஆசீர்வாதத்தை பாஸ்டர் பிலிப்பப்பா அவர்கள் நமக்கு கொடுப்பார். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளை ஒருபோதும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நமக்கு போதித்து வழிகாட்டி நம்ம நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம் நம்மோடும் நம் குடும்பத்தினர் அனைவரோடும் கிறிஸ்து வரும் வரைக்கும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக.
ஆமென். ஒருவர் நாம் வாழ்த்து செல்வோம். மேரி கிறிஸ்மஸ். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. அவளுக்கான இனிப்பையும் கொடுத்து உணவும் கொடுத்து இதை யாவரும் பங்கு பெற்று உங்களுடைய மகிமை அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்வதாக கொடுத்திய மற்றும் இதற்கு உதவி செய்த யாவரையும் நீங்கள் ஆசீர்வதியும். என்றும் ரட்சகர் இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் என்ற நல்ல பிதாவே. ஆமென். இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் உலகம் முழுவதும் இந்த நாளில் நாங்கள் ரிவைவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரி மூலமாக நாங்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை வரவேற்று இந்த இனிப்பை நாங்கள் அனைவரும் பகிர்ந்து கொள்வோம். நீங்களும் உங்களுக்காகவும் நானும் குறிக்கிறேன். நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இன்றையிலிருந்து உங்கள் குடும்பங்களில் ஒவ்வொருவரும் நீங்கள் சந்தோஷம், சமாதானம், அமைதி, கருணை இவற்றின் மூலமாக நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா? அப்படியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு எந்த சோதனைகள் வந்தாலும், பசாசு எந்த சோதனை நம்மை தள்ளிவிட்டாலும் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் தள்ள விட மாட்டார். அவர் இழுத்து நம்மை காத்து வழிநடத்துவார். அப்படியாக அவர் பிறந்திருக்கும் இந்த நன்னாளில் நாம் அனைவரும் இந்த இனிப்பையும் மகிழ்ச்சியும் நாம் கொண்டாடி ஒவ்வொருவரையும் நாம் ஆசீர்வதிப்போமாக. மகிழ்ச்சியோடு அவரை கட்டி தழுவி ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்று நாம் ஆர்ப்பரிப்போமாக.